வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த ரா நெட்ஃப்ளிக்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு நான் ரிவ்யூவாக கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ வாங்க சேனலுக்கு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே ஒரு மிகப்பெரிய டோம் இருக்கிற மாதிரியும், அந்த டோமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கிற மாதிரியும், அதில் ராவோடைய ப்ரோமோ ஓடுது. வேறு லெவல் ஒரு டெக்னிக்கு. ஸோ அந்த திரை வந்து கிளியுது. அதுக்குள்ளேருந்து நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து வெல்கம் டு மண்டே நைட் ரா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வரவேற்கிறாரு. அண்ட் அந்த நேரத்தில் திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. வேறு என்ன, நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ராக் இஸ் ஹியர். நம்ம அவரோட எதிர்பார்த்த பீப்புள் சாம்பியன் த ராக் வந்துட்டார். ராக் வந்து இதுவரைக்கும் ராலையே அதிகமான அட்டண்டன்ஸ் கொண்டார், ஆனால் இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த WWE யூனிவர்ஸை பார்த்து ரொம்பவே புகழ்ந்துருக்காரு. ட்ரிபிள் ஹெச்சோடைய ராக் கேம் சேஞ்சிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸோடைய உரிமையாளர் இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. ட்ரிபிள் ஹெச் பண்ணுற கேமை விட உங்கள் ஸ்குவிட் கேம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த ராக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த WWE இந்த அளவுக்கு இப்போ கட்டி காட்ட ஒரு ஆள்னா கோடி ரோட்ஸ் தான். அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை எல்லாரும் வரவேற்போம், அவரை எல்லாரும் பாராட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லார். என்னையா உனக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம்லாம் இல்லை, நம்ம ராக்கு வரமாட்டார் போல சலமி, எல்லாத்துக்கு தான் ஹிண்டு கொடுக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரைபல் சீஃப் vs ட்ரைபல் சீஃப் மேட்ச் இருக்குது. சோலோ சிகா அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேருமே என்னோட சகோதரர்கள் தான். ஆனால் நான் ஒருத்தரை தான் ஆதரிப்பேன். அது யாருன்னா, நான் வந்து ரோமன் ரெயின்ஸை தான் ஆதரிப்பேன். ரோமன் ரெயின்ஸ் தான் ரியல் ட்ரைபல் சீஃப். இவங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத நான் பேக் ஸ்டேஜில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் சொல்லிட்டு பேக் ஸ்டேஜுக்கு கிளம்பிட்டார். எதுக்காக? இந்த மேட்சை பார்க்கறதுக்காக. போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை கெட்டி பிடிச்சிட்டு போயிருக்கிறாரு. ஐயா, போன வருஷம் இதே நாள் சாட்டையால் அடித்தவர் தான் நடையா, நீ உனக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. அண்ட் த ராக்கோடைய செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் versus Solo Sikoa, Tribal Chief versus Tribal Chief. வெற்றி பெற்றவர்கள் பக்கமே நம்ம பால் ஹேமன் இருப்பார் அப்படிங்கிறது இருந்தானே. மேட்ச் எப்படி இருக்குது? அடாடா, எதிர்பார்க்கல. இந்த மேட்ச்சில் நம்ம பெருசாக சண்டை போடுறதுலாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் தான், ஹைஃபை ரெஸ்லர்ஸ்லாம் கிடையாது. ஆனால் வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணுறது நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஆக்சுவலி பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் நடக்கும்போதும் சரி, ரோமன் ரெயின்ஸ் சொல்ல சீக்கிரம் சரி, பிளட் லைனுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதன்படி ஓஜி பிளட் லைனும் வந்து ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைனும் வந்தாங்க. ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்கல. இந்த சைடு சாமி ஜெயின் அண்ட் ஜெமியூஸ்லாம் வரும்போது சோலோ சிக்கோவை தடுத்தார். டாமாட்டாங்கா ஜாக்கஃபாட் வரும்போது இவர் தடுத்தார் ரோமன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நல்லா இருந்தாங்க. ரெஃப்ரியை கூட ஒரு பக்கம் அடித்து போட்டானுங்க. ரெஃப்ரிக்கு ட்ரெஸ்ஸை பற்றிங்களா, நியூ கோடிங் நல்லா இருக்குல்ல, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. அண்ட் கைஸ், நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் ரோமன் ரெயின்ஸை அட்டாக் செய்வதற்காக கெவின் ஓவன்ஸ் வந்திருப்பார்ல, அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கெவின் ஓவன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஸ்டன்னரை போட்டு சோலோ சிக்காவிட்டான வின் பண்ணிட்டான்னு சொன்னால் நம்ம அண்ணன் தான் எத்தனை ஸ்டன்னர் வேணாலும் தூக்கி போட்டு மிதிப்பார். ஸோ அதனால் கிக் அவுட் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலி நம்ம சோலோ சிகாவா ரோமன் ரெயின்ஸ்கிட்ட வசமாக மாறிட்டார். ஸ்பியரை போட்டாச்சு. எஸ், 1 2 3 த வின்னர் இஸ் யுவர் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபாக ரோமன் ரெயின்ஸ் மாறிட்டார். இதுக்கப்புறமா ரெண்டு ட்ரைபல் சீஃபெல்லாம் கிடையாது, ஒரே ட்ரைபல் சீஃப் தான். அது நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பால் ஹேமன் மாலையை போடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு தி ராக் வராரு. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் பக்கம் வந்து நிற்காரு. ரோமன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்காரு. ராக் ஒன்றும் பண்ணலை, பால் ஹேமன் கிட்ட இருக்க அந்த மாலையை தாப்பாலே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் ரோமன் ரெயின்ஸுக்கு போட்டு விட்டு, நான் தான் சொன்னோம்ல நீ தான் ட்ரைபல் சீஃப், நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுவேன்னு, அதை சொன்ன மாதிரி நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன், ஐ எம் எக்னாலஜ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. பயங்கரமான சம்பவம். ஸோ அடுத்த செக்மெண்ட் உங்கள் 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனா. நம்ம ஜான் சீனா ரிட்டர்ன் ஆகிட்டார். ரிட்டர்ன் ஆகி என்ன சொல்கிறாருன்னா, நான் குந்தர் கூட மோதுவேன், லோகன் பால் கூட மோதுவேன், ட்ரூ மேக்கெண்டர் கூட போவேன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது. ஆனால் நான் இப்போ எதை நோக்கி போக போகிறேன்னா ராயல் ரம்பிள் நோக்கி தான். ராயல் ரம்பிள் நான் வெற்றி பெற்று 7
17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது தான் நம்மளுடைய குறிக்கோளே. குந்தரையோ அல்லது கோடி ரோட்ஸையோ எதிர்கொள்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று அவங்க கூட மோதணும், அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஜான் சீனா சொல்லியிருக்கிறாருங்க. அண்ட் ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் அஃபிஷியலி பங்கேற்கிறாராம். அதுதான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச், இது ரியா ரிப்ளைக்கும் லிவ் மார்கனுக்கும் நடக்குதும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ரியா ரிப்ளை வராங்க, வாவ் இன்றைக்கி என்ன ரொம்ப கிளாமராக இருக்குது. சரி, அண்ட் அதே மாதிரி லிவ் மார்கன் சொல்லவே வேண்டாம். இவங்க 2 பேரும் சண்டை போட்ட அழகு அட்டா உண்மையிலேயே ஒரு ஃபீமேல் டாமினேஷன்னா ரியா ரிப்ளை தாங்க, அப்படி அடிக்கிறாங்க. அண்ட் நான் சொல்லி ஆகணும், லிவ் மார்கன் பக்கம் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ அண்ட் ரெக்கல் ராட்ரிகஸ் இருக்கிறாங்க. 2 பேரையும் ரியா ரிப்ளை தனியாக சமாளித்து தான் ஆகணும். மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் அவங்க சீட்டிங் பண்ண தான் செய்கிறாங்க, அதெல்லாம் எதிர்கொண்டு இருக்க தான் செய்கிறாங்க. ஃபைனலி என்னாச்சு, எல்லாரையும் தம்சம் பண்ணியாச்சு. ரியா ரிப்ளை ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் ரியா ரிப்ளை நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆகிட்டாங்க. டாமினிக்கோட தலையில் கையே வச்சுட்டாரு. ஐயையோ லிவ் கிட்ட டைட்டில் போச்சேன்னு. லிவ் மார்கன் தன்னுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாங்க. பிராண்ட் நியூ உமன் சாம்பியனாக ரியா ரிப்ளை ஆகிட்டாங்க. டாமினிக் இப்போ வராது, கெட்டிப்பிடி ராசான்னு கொட்டையிலே ஒரு அடி, போ சாவு போ, ஒரு மூலையில் கிடப்போ, ரொம்ப சீன் போடாதுன்னு. அண்ட் நியூ உமன் சாம்பியன் அந்த செலப்ரேஷனோட இந்த இடத்த விட்டு போகிறான்னு பார்க்கும்போது ரியா ரிப்ளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது. அண்டர்டேக்கருடைய பெல் சவுண்டு கேட்குறது. எஸ், தி அண்டர்டேக்கர் அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா வராரு அவருடைய புல்லட் பைக்கில், வேறு லெவலில். ஸோ அப்படியே ரியா ரிப்ளை கிட்ட வந்து ரியா ரிப்ளை நினச்சிருப்பாங்க போல இருக்குது. அங்கிள் எனக்கு ஒரு லிஃப்ட்டு, அதெல்லாம் இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வராங்க. 2 பேருமே இப்போ பார்க்குறதுக்கு இதாங்க டெரர் ட்வின்ஸ் மாதிரி இருக்குது. அண்டர்டேக்கர் அண்ட் ரியா ரிப்ளை அது டெரர் ட்வின்ஸ் மாதிரி இருக்குது. அண்டர்டேக்கர் ரியா ரிப்ளை அவங்களுடைய போஸை காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அண்டர்டேக்கர் ஒரு சின்ன ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி ரோல் பண்ணி இன்றைக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாரு. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம மைக்கேல் நம்ம அண்டர்டேக்கருடைய ஒய்ஃப் அவங்களும் இன்றைக்கி ராளாக வந்திருக்கிறாங்க, அதையும் போட்டு காட்டுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுதுன்னா ஜே ஊசோ வெர்சஸ் ட்ரூ மாக்கின்டயருக்குள்ளே அந்த யுத்த போரின் முடிவாக இன்றைக்கி சண்டை நடக்க போகுது. ஸோ அந்த 360 ஆங்கிளில் கேமரா லொக்கேஷன் காட்டியிருப்பாங்க, வேறு லெவலில் இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரூவோடைய டாமினேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது. எப்படியாவது ஜே ஊசோவை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார்ல, வேறு லெவல். ஸோ இதில் ஒரு கட்டத்தில் கிளைமர் வாங்கிட்டார். வின் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, நான் இன்னொரு கிளைமர் போடுவேன் அப்போ தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டப் பண்ணி கிளைமர் போட வந்தால் அந்த ஆள் தள்ளிட்டார். அப்போ ரோலப் முறையில் ட்ரூ மாக்கிட்டரை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சில் ஜே ஊசோ வின் பண்ணிட்டார். அப்போவே கிளைமர் போட்டார், அப்போவே வின் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு இப்போ தள்ளி விட்டுட்டு என்ன பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ட்ரூ மாக்கிட்டர் வாய்ப்பில் வந்து பார்க்காரு, நம்மளா தோற்று போகணுன்னு. வேறு என்ன பண்ண, தோற்று போயிட்டார் ட்ரூ மாக்கிட்டர். இந்த மேட்டருடைய வெற்றியாளர் ஜே ஊசோ. அண்ட் நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ உமன் சாம்பியனான ரியா ரிப்ளை அண்ட் டேமியன் பீஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அண்ட் நியூ உமன் சாம்பியன் இருக்கிறாங்க. அதனால் டெரர் ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான மென்ஸோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான ப்ரான் பிரேக்கர் இன்றைக்கி ஆடியன்ஸ் சைடு மூலியமாக இன்றைக்கி ராவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. என்னங்க இன்றைக்கி 19,000 பேர் வந்திருக்காருங்க, 18,000 பேர் வந்திருக்கான்னு சொன்னானுங்க. சுற்றி இருக்கிறத பார்த்தா முக்கால்வாசி WB ஆட்களாக இருக்கானுங்க. என்னத்தை சொல்ல. அடுத்து டிஃப்னி இருக்காங்கல்ல, பிராண்ட் நியூ உமன் சாம்பியனா டிஃப்னி, அவங்களும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து இன்றைக்கி ராவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிக்கி பெல்லா இன்றைக்கி ஒரு மண்டே நைட் ராவுடைய ரா டெபியூட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் ஆடியன்ஸ் சைடு உட்காந்து ஸ்மேட்டர் ரா எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் யார் வர போகிறாரு பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஒரு அப்பீரன்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. அண்ட் நீங்கள் எல்லாருமே என் பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் பேசுகிறதெல்லாம் வாழைப்பழம் மாதிரி பேசுவாருங்க. ஆனால் சம்பவத்தை தான் ஏதாவது ஒரு வில்லங்கமான சம்பவத்தை செஞ்சு விட்ருவார். சரி, இவருடைய அப்பீரியன்ஸ் நமக்கு சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராவுடைய கிராஃபிக்ஸை காட்டுறாங்க, நல்லா இருக்குது. ஷேமஸுக்கும் லுட்விகேசருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. எப்பா கிராஃபிக்ஸே நல்லா இருக்குல்ல, அதை போடலாம்னு கேட்டிங்கன்னா காப்பிரைட் வந்துருப்பா அதனால். அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஜாக்கேபிளுக்கு ஒரு மிக்ஸ்டியான ஆப்பனண்ட் வர போகிறாராம், அதுவும் டூச்சாரபிள்லேருந்து வர போகிறாராம். வேறு யாருமே இல்லை, நம்ம பென்டகன் தான். இந்த வாரம் வர வேண்டியது அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டாங்க போல இருக்குது. அண்ட் டேமியன் பிஸுக்கும் ஃபின் பேலருக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டில் நடக்க போகுது.
ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெஃப்னி மெக்மன் வந்து இன்றைக்கி ரா நெட்ஃப்ளிக்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தான் புருஷன் ஹோஸ்ட் பண்ணுற ஷோ பார்க்கறதுக்கு வராமல் இருப்பாங்களா, ஸோ அதனால பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. அண்ட் நம்ம இப்போ மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வெர்சஸ் சிஎம் பாங். யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டு, யார் பெஸ்ட்டு அப்படின்னு நிறுவனத்துக்காக 2 பேருமே பார்த்திங்கன்னா மாற்றி சண்டை போட்டுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க போகுது. சரி, செத் ராலன்ஸ் சிஎம் பாங் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேட்ச் எப்படி இருந்தது? அட்டா புஷ்பா, நான் ஃபயர்னு நினச்சியா? வைல்டு ஃபயர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயங்க. வேறு லெவலில் இருந்தது சண்டை. உண்மையிலேயே மாசு வேறு லெவல். செத் ராலன்ஸுடைய மைண்ட் கேமை பாருங்களேன். சிஎம் பாங்க போட்டு போலன்னு போலக்கிறாரு. உன் ஃபினிஷரையும் உனக்கே போடுவேன், என் ஃபினிஷரையும் உனக்கே போடுவேன். பட் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல அடி வாங்கினது என்னமோ செத் ராலன்ஸ் தான். ஆனால் ஃபைனலி ஜிடிஎஸை போட்டு இந்த மேட்ச்சில் சிஎம் பாங் வந்து வின் பண்ணிட்டாரு. செத் ராலன்ஸ் தோப்பாரு தெரியும், ஆனால் இப்படி தோப்பாருன்னு எதிர்பார்க்கல. நல்லா சண்டை போட்டது நம்ம செத் ராலன்ஸ் தான். கடைசியில் வெற்றி பெற்றது நம்ம சிஎம் பாங். கிட்டத்தட்ட சிஎம் பாங்கை பார்க்க நம்ம ஜான்சனா மாதிரி இருக்குல்ல.